கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆர் லோகநாதன் அவர்களே, எஸ் பவானி தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள், எஸ் பவானி அவர்களே, டி வெங்கட் அவர்களே, எஸ் தஸ்தாபாய் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பகுதி தலைவர் கே ஷாவுல் அமீத் அவர்களே, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இந்தியன் தௌஹீத் ஜமாத் எம் அப்துல் காதர் அவர்களே, ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எம் அஷ்ரப் அலி அவர்களே, பகுதி தலைவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் டி ஓ அப்துல் காதர் அவர்களே, துணை செயலாளர் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலத்துறை ஏ ஷாஹின் ஷா அவர்களே, தர்கா ஜமாத் சகோதரர் அவர்களே, அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி எல்லாரும் கொஞ்சம் தெளிவாக சொன்னார்கள். இப்போ மக்கள் மத்தியிலும் சிறப்பு மூத்திரமா தெரியலையே எங்களுக்கு, அந்த பசுமாட்டு மூத்திரம் தான் குடிப்போம் அப்படின்றாங்க. இதுல இவங்க எப்படி எஸ்கேப் ஆகிறாரு பாருங்களா. மக்களை குடிக்க சொல்றாரு, நீ குடினா நீ குடிக்க மாட்டேங்கிற, அப்ப ஏன் நீ மக்களை குடிக்க சொல்ற? இவங்களுடைய சிந்தனை இந்த மாதிரி இருந்ததுன்னா நாடு வளருமா? அதே மாதிரி இவங்க அவுரங்கசீப் மேட்டர் நீங்க எடுக்கிறீங்க, அது வந்து சந்தோஷமான விஷயம். அவுரங்கசீப்போட வரலாறு படிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல அவர் ஆட்சி எப்படி நடத்தினார் பாத்தீங்கன்னா, 52 வருஷத்துக்கு மேல அவர் வந்து ஆட்சி நடத்தினார். ஒரே ராஜாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் பர்மா, பூட்டான், இந்தியா, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரே ஆட்சி 52 வருஷத்துக்கு மேல ஆட்சி புரிஞ்சார். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, மொபைல் இருக்கு, போன் இருக்கு, தொடர்ந்து எதனா ஒண்ணுனா பிரச்சனைனா உடனே போலாம், எதனா பார்க்கலாம். ஆனா அந்த காலத்துல எப்படி நடத்திருப்பார்? அவர் ஆட்சி வந்த உடனே அவங்க அப்பா ஷாஜான் கிட்ட கேட்டாரு, நீ எப்படி மக்கள் பணத்துல நீ வந்து ஒரு தாஜ்மஹாலை கட்டலாம்? உன்னுடைய மனைவிக்கு நினைவுள்ளம் கட்டுறதுக்கு மக்கள் பணத்தை எப்படி நீ யூஸ் பண்ணலாம்? நீ வந்து ஒரு தப்பான ஒரு காரியத்தை பண்ணிட்ட, உனக்கு தண்டனை கொடுக்குறன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த அப்பனையே சிறையில் அடிச்சார். சிறையில் அடிச்சவர் வந்து ஒரு ராஜா யாருன்னா தன் அப்பனே அடிச்ச அவுரங்கசீப் தான். அவர் வந்து நீ தப்பா சித்தரிக்கிறாங்க. அவர் தப்பான ஒரு ஆளா இருந்தா அவர் வந்து தன் அப்பாவே தூக்கி போடுவாரா? எப்படி மக்கள் பணத்துல நீ வந்து தாஜ்மஹால் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, என்னப்பா இந்த மாதிரி என்ன பண்ணிட்டியே, எனக்கு தாஜ்மஹாலை பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னாரு. அந்த தாஜ்மஹால் வந்து நல்ல ஹைட் அது. ஸோ அந்த அப்போல்லாம் அந்த பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது இல்லையா. என்ன பண்ணாரு, ஜெயிலே என்ன பண்ணாரு, ஜன்னல போட்டு கொடுத்துட்டாரு. ஜன்னல்ல இருந்து நீ பாரு தாஜ்மஹால் அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு ராஜா பாருங்க. தன் அப்பனை கூட அவர் வந்து விட்டு வைக்கல. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைனாக்காரன் வந்து இமாச்சல பிரதேசத்துக்குள்ள பூந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா, ஒன்றிய அரசாங்கம், அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. ஏன் போய் சண்டை போட்டு அதை அட்டாக் பண்ண வேண்டியதானே? அதுவும் பண்ணல. இப்ப அவனை கேட்டா அவன் என்ன சொல்றான், அவங்க பத்திரிகையில நம்ம பார்த்தது, இது நாங்க பிடிச்சது இந்தியாவுடைய இடம் இல்ல, அவுரங்கசீப் வந்து அப்போ ஆட்சி நடத்தும் போது எங்க ஊர்ல வந்து சண்டை போட்டு எங்களை விரட்டி பிடிச்ச இடம், அதை தான் நாங்க இப்ப மீட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. அது எப்படி அந்த மாதிரி அவங்க சொல்லலாம்? அதை சொன்னா நம்ம விடலாமா? இன்னைக்கு எல்லாம் பார்டர் போட்டு நம்ம கைக்கு வந்துச்சு, அதை நம்ம சண்டை போட்டு வாங்கணுமா இல்லையா? அதுவும் எதுவும் பண்ணல. ஒன்னும் இந்த புல்வாமா விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புல்வாமால பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க, நம்ம இங்க இந்த தீவிரத்தில் இருக்க மிலிட்டரி கோட்ரஸ் அதெல்லாம் இருக்கு. நீங்க அங்க போய் கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்தாலே இப்ப மிலிட்டரிக்காரர் வந்துருவான், எதுக்கு நீ முறைச்சு பாக்குற, ஏன் நீ முறைச்சு பாக்குற அப்படின்னு. அவ்வளவு ஸ்ட்ரிக்டாங்க. அதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு பையன் ஏதோ ஒரு கல்லுத்துக்கு எரிஞ்சா மாங்காய் பறிக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பையனை பிடிச்சி போய் வச்சு ரொம்ப நாள் என்கொயரி பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. மிலிட்டரினாலே அதை ரொம்ப அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டுங்க, யாருமே உள்ள போக முடியாது, எல்லாமே வர முடியாது. அப்படி இருக்கும்போது புல்வாமால 350 கிலோ ஆர்டிஎக்ஸோட ஒரு வேன் உள்ள வருது. அது மிலிட்டரியுடைய குவார்டர்ஸ். அதுல வந்து வெடிக்குது. அதுல ஒரு 16-17 பேர் வந்து சிஆர்பிஎஃப் காரங்க இறங்குறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்காரங்க வேற 2 பேரு. அப்போது கூட அவங்க அந்த ஜெனரல் வந்து சொல்லியிருக்காரு, அந்த பிரிகேடியர் சொல்லியிருக்காரு, இது தர வழியா போக வேண்டாம், நம்ம வான் வழியா போயிடலாம் அப்படின்னு. ஹெலிகாப்டர் கேட்டாங்க, கொடுக்கல, இப்படிதான் போக சொன்னாங்க. அதனால அந்த குவார்டர்ஸுக்கு அவங்க போனாங்க, மிலிட்டரி குவார்டர். அப்போ அந்த பாம்பு வெடிக்குது. எப்படிங்க ஒரு சாதாரணமா ஒரு மிலிட்டரி குவார்டர்ஸ்க்குள்ளேயே ஒரு மிலிட்டரி ஒரு பெரிய கேம்ப் நடத்தக்கூடிய இடத்துல எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்கும்? 350 ஆர்டிஎக்ஸ் கிலோவோட ஒரு பாம்பு வெடிக்குதுன்னா அது எவ்வளவு ஒரு வெட்டக்கேடான விஷயம். அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க. யாரு செய்தாலும் எப்படி நீங்க பார்டர்ல அலோவ் பண்ணலாம்? அதை இல்ல நீங்க தான் பார்டர்ல நீங்க செக்கிங் பண்ணலையா, இல்ல கேர்லெஸ்ஸா விட்டீங்களா?
ஒரு மிலிட்டரி கோட்டல் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமைனா ஒரு சிஆர்பிஎஃப்கே பாதி இல்லாத ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இது எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும்? இது மக்கள் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படின்னா இந்த அரசாங்கம் வந்து எல்லாமே ஒரு பிம்பை தான் காட்டிக் கொண்டு இருக்கிறது. நாங்க நல்லா ஆட்சி பண்றோம், நாங்க மக்களுக்கு சேவை பண்றோம் அப்படி எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறாங்க இவங்க. அதனால நம்ம மக்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கேர் எடுத்து வரும் காலங்களில் எலெக்ஷன் ஓட்டு போடும்போது யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடணும். அதே மாதிரி முஸ்லீம் இந்த விஷயத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வெப்சைட்ல இப்போ வந்து ஒருத்தர் வந்து இஸ்லாமியரா ஒருத்தர் ஒரு ஹிந்துவா இருக்கிறாரு, கிறிஸ்டினாவோ சீக்கியாவோ இருக்கிறார். அவர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு வச்சுக்கீங்களேன். அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அவர் ஏத்துக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மத்தியிலும் இந்த குழப்பங்கள் இருக்குது. வக்ஃப் என்றது எல்லாமே வந்து சில விஷயங்கள் எப்படி இந்த அரசாங்கம் கொண்டு போகுதுன்னு சொன்னா என்னவோ வக்ஃப் வந்து இவங்க ஏதோ தப்பான ஒரு வழிமுறைக்கு போன மாதிரியும் அதை வந்து இவங்க திருத்தி சரி பண்ற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. வக்ஃப் என்பது நான் என்னுடைய சொத்தை நான் பள்ளிவாசலுக்கோ இல்ல வேற ஒரு தர்காக்கோ இல்லை ஒரு அனாதை இல்லத்துக்கோ இல்ல ஒரு மதரசாக்கோ நான் கொடுக்கறேன்னா முதல்ல என் பேர்ல அந்த சொத்து இருக்கணும். அப்பதான் நான் கொடுக்க முடியும். இத்தனை காலமா இந்த வக்ஃப் சொத்து வருதுன்னா அது யாரோ ஒருத்தர் கொடுத்தது. அதுவா அப்படி உருவாயிடல. இந்த அரசாங்கத்துடைய புறம்போக்கு நிலம் அந்த மாதிரி நிலம்லாம் அது ஆக்கிரமிச்சு பண்றது கிடையாது. அது ரெக்கார்டே அப்படியே இருக்கும். திருச்செந்தூர் ஒரு வில்லேஜ், ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ராஜகோபாலன் சொல்லி ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, அவருடைய நிலைகளை விற்க போறாரு. விற்கும் போது அதை விற்க முடியல. காரணம் என்னன்னு பார்த்தா அந்த ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா அது வந்து வக்ஃபுடைய சொத்து அப்படின்னு சொல்லி உடனே ஒரு மேல்முறையீடு போறாரு. இதுதான் வக்ஃப் முதல் வந்து எடுத்த கேஸ். அப்போ அதை பத்தி போய் அவர் கேஸ் போடும்போது அதை விசாரிக்கும் போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த அரசாங்கம் அதுவே பதில் என்ன சொல்றதுன்னா இது வந்து வக்ஃபுடைய சொத்து, இதை விற்க முடியாது, இது வந்து ஏற்கனவே தானம் பண்ண சொத்துன்னு ரெக்கார்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த அந்த வில்லேஜே தானம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த கிராமமே தானம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு ஒரு 1000 வருஷமா இருக்கு. சோ அதெல்லாம் சேர்த்துதான் அதுல இருக்கு. அவங்க வந்து வக்ஃப் பண்ணதுனால அந்த கோயிலை திருப்பி கொடு அப்படிலாம் இஸ்லாமியர்கள் இல்ல வக்ஃப் போர்டோ கேட்கல. அந்த பாட்டு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கட்டும், நம்ம மக்கள் நடந்துகிட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கு. இவர் விற்க போனதெல்லாம் விற்க முடியல. இதுதான் வக்ஃப். இப்போ வந்து அந்த காலத்துல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வெள்ளக்கார காலத்துக்கு முன்னாடி நவாப்கள் ஆண்டாங்க, அதுக்கு முன்ன முகலாயர்கள் ஆண்டாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சொத்தை கொடுத்தாங்க. அந்த சொத்து கொடுத்தது அந்த வெள்ளக்கார ஆட்சி வந்த பிறகு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த பாசிச ஒன்றிய அரசுக்கு என்ன ஒரு கவலைனா இவ்வளவு சொத்து இருக்கு, இது வந்து இவங்க கையில இருக்கு, நாளைக்கு வந்து இது இவங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இவங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. வக்ஃப் போர்டுல இருக்கிற மக்கள் இஸ்லாமியர்கள் அப்படியே இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம எதனா ஒரு பிளான் பண்ணி இதை புடுங்கி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டும் அதுலதான் வருது. அதே மாதிரி அம்பானி வீடு கூட வக்ஃப் மாதிரி ஒரு பேச்சு வருது. சோ அப்படி இருக்கும்போது இதை வந்து ஆட்டைய போடுறதுக்கோசரம் ஒரு சட்டம்ன்ற பேர்ல திருத்தி அதை கொண்டு வராங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எப்பவுமே இவங்க வந்து போய் சொல்றதுல இவங்களை மிஞ்சறதுக்கு யாருமே இந்தியாவில் ஆள் இல்லை. அந்த அளவுக்கு அழகா போய் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏழைகளுக்கு வந்து முஸ்லீம் ஏழைகளுக்கு அந்த சொத்தை வந்து இந்த மாதிரி தப்பா வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து புடுங்கி ஏழைகளுக்கு இவங்க கொடுப்பாங்களாம். யாரு? இந்த பாசிச ஒன்றிய அரசு. இது நம்புற மாதிரி இருக்கா? ஏற்கனவே இவர் சொன்ன பொய் எவ்வளவு இருக்குன்றத ஊர் மக்களுக்கு தெரியும், இந்திய மக்களுக்கு தெரியும். முதல்ல இவர் சொன்ன பொய் என்னது, இந்த கருப்பு பணம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை நாங்க ஆட்சிக்கு வந்தா அது அப்படியே திரட்டி இந்தியாவுக்கு கொண்டு வருவோம். இந்தியாவுக்கு கொண்டு வந்து எல்லா மக்கள் அக்கௌண்ட்லயும் 15,000 ரூபாய் போடுவோம்னு சொன்னாங்க. இவங்க போட்டாங்களா? இல்ல அந்த பணத்தை தான் கொண்டு வந்தாங்களா? இல்ல இங்க கடன் வாங்கின அந்த முதலாளிகள் கேபிட்டலிசம், அதான் கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறதுக்கு காரணம் அதான், கேபிட்டலிசத்தை தான் எதிர்க்கிறாங்க. அந்த கேபிட்டலிசம் முதலாளிகளை கடன் வாங்கினதை இவங்க தள்ளுபடி செய்யறாங்க. தள்ளுபடி செய்ய என்ன பண்றாங்க, நம்ம மக்கள் மேல அந்த வரியை தெளிக்கிறாங்க. இப்ப கூட ஒரு 10-15 நாள் முன்னாடி கேஸ் விலை 50 ரூபாய் ஏறிடுச்சு. பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க, நீ வந்து தள்ளுபடி பண்ற,
தள்ளுபடி பண்ணிட்டு அவங்க கேஸ் தள்ளுபடி மக்கள் மேல கேஸ போடுறேன், மக்கள் மேல அதை திருப்புறேன், அது ஜிஎஸ்டியா மாத்துறேன். ஐஸ்கிரீமுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க, நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போடுற நாடு எதுனா இந்தியாவில் இதுதான். வெக்க கேடு. நம்மளாம் வந்து இந்த நாட்டில் நம்ம வாழணும். இந்த மாதிரி ஒரு ஆட்சியை அமைச்சு நாங்க அதுக்கு வந்து உறுதுணையா நம்ம இருந்தோம்னு சொன்னா இதோட வெக்கக்கேடு வேற எதுவுமே கிடையாது. நீங்க நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைலாம் விட்டுட்டு இப்ப நம்ம இந்தியாவை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன். 1960 தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழை மாநிலம், ரொம்ப வந்து ஒரு ஏழ்மையான ஒரு மாநிலமா இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு மகாராஷ்டிரா தான் இன்னைக்கு வந்து இந்தியாவிலே வந்து ஒரு நல்ல பெரிய வளமான ஒரு மாநிலம், நல்ல வருமானம் உள்ள ஒரு மாநிலம். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஒரு பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. $155 பில்லியன் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஈட்டி கொடுக்குது. இந்த பணத்தை இந்த ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து இப்ப ₹100 நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டி கட்டணம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து ₹30 தான் கொடுக்குது. அதுவும் கொடுக்காம சில விஷயங்களை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா இதே பீகார், இந்த யூபி, இந்த மாதிரி மத்திய பிரதேசம், இந்த மாதிரி ஊர்லாம் போனீங்கன்னா அவங்களோட வருமானமே வந்து 30% தான். ஆனா அவங்களுக்கு 80% 70% கொடுக்குறேன். இது எந்த ஒரு நியாயம்? இதை வந்து கேட்டாக்கா அந்த பணத்தையும் கொடுக்க மாட்டேன், எதையுமே நீ கொடுக்க மாட்டேங்க. இது பேசுனா என்ன சொல்றாரு? இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு ஒன்னும் இல்லைங்க. பேரல் வந்து $140 பேரல் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது. ஆனா அப்போ இருந்த மன்மோகன் சிங் அவர் 70 ரூபாய்க்கு வித்தார். இன்னைக்கு பேரல் வந்து 50 ரூபாய்க்கு உள்ள இருக்குங்க. இவங்க வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கேட்டா என்னென்ன வரி இருக்கோ எல்லா வரியும் அதுல போட்டு இனி 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம இந்தியா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறாங்க, கச்சா எண்ணெய் வாங்குற பூட்டான் 52 ரூபாய் 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து வாங்கி மேக்சிமம் இப்ப கொஞ்சம் ஏறி இருக்கு, 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு உள்ளதான் அவங்க கொடுக்குறாங்க. யார்? இந்தியா கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி இவங்க வந்து அவங்க ஊர்ல விற்கும் போது 60 ரூபாய் 70 ரூபாய் என்ன விற்கிறாங்க. ஆனா இந்தியா நம்ம கிட்ட எவ்வளவு வாங்குது? 100 ரூபாய் ஒரு பெட்ரோல் வந்து டீசலுக்கு வந்து 98 ரூபாய் என்ன வாங்குறாங்க. இதுல ஆட்சி யாருங்க சிறந்த ஆட்சி? பூட்டான் பண்றவன் சிறந்த ஆட்சியா, இல்ல இந்த ஒன்றிய அரசு பண்றது வந்து நல்ல ஆட்சியா? இதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சகோதரர் சொன்னாரு அவுரங்கசீப்பை பத்தி, இவங்களுக்கு வந்து இதே வேலை தான். செத்து போனவங்களை வந்து போய் அவர் வந்து இறந்து ஒரு 400 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததுன்றது அந்த வரலாறு படிக்கிறது கிடையாது. அவருடைய அடக்கஸ்தலத்தில் போய் அந்த தோண்டி எடுத்து இது வந்து கங்கையில வந்து அரபிக்கடல்ல வந்து அந்த பாடியை விட்டுருவாங்களாம். அது அரபி